நண்பா எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்து எஸ்எஸ்சிஜிடிக்கு வந்து ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க சரிங்களா. எல்லோரும் வந்து ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃபிசிக்கல் டேட் இன்னும் 5 டேஸில் வந்துடும் சரிங்களா. நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டேட் வந்து நமக்கு வந்து டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு மாதம் டு ஒரு 1.5 மாதம் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. சேமாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்தில் ஃபிசிக்கல் வந்துடும் அப்படின்னு. இன்னும் 20 டேஸ்லேயும் வரலாம், 25 டேஸ்லேயும் வரலாம், ஏன் 2 வீக்ஸில் வரலாம் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே கூட வரலாம். அதனால் நீங்கள் எப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்து எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நம்ம பண்ணிடலாம், நம்ம ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம், நம்ம ரெடியாக தான் இருக்கோம், எப்போ வச்சாலும் நம்ம ஃபிசிக்கல் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் சரியா. 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும் அப்படின்னு காலத்தை தாழ்த்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பிஸியாக வச்சாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ரெடியாக இருங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் ப்ரோ எங்கள் ஏரியாவில் வந்து 3 டேஸ் 4 டேஸாக வந்து கண்டிப்பாக ரெயின் இருக்குது ப்ரோ, மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல ப்ரோ, ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது சரியா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க சரியா. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரெயின் இருக்குது, மழை பெய்யுது, ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணாமல் அல்டர்னேட்டிவ் ஒர்க் அவுட்டு சரியா. அதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுற மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது சரியா. அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸை பண்ணுங்கள் சரியா. எந்த ஒரு டேஸையும் வேஸ்ட் ஆக்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம எது பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் சரியா. அதனால் கிரவுண்டில் எந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ண முடியலையோ அந்த ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு அந்த டேஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 30 மினிட்ஸ் கவுண்டர் ஓடுறீங்களா, ஈக்குவலாக 30 மினிட்ஸ் நீங்கள் கோர் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா, ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது நீங்கள் கன்யூஸாக பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஸ்டெப்ஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஸ்டெப்ஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி கோர் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கும் கோர் பண்ணக்கூடாது. கோர் கூட பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா. ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி அந்த டேஸையும், அதாவது ரெயின் டேஸையும் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் டே யூஸ் பண்ணிக்காமல் அதையும் ஒரு ஒர்க் அவுட்ஸ் மூலமாக அந்த டேயும் ஃபில் பண்ணிக்கோங்க சரியா. இந்த மாதிரி ரெயின் டேஸ் உங்கள் ஏரியாலையும் நிறைய கன்சிஸ்டன்சியாக ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த டேஸில் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அந்த டேயை வந்து ஃபில் பண்ணிடுங்க சரியா. இந்த டே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து டேட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ரெஸ்ட் விட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் நிறைய இருக்குது சரிங்களா. ஸ்கிப்பிங் இருந்தால் ஸ்கிப்பிங் பண்ணலாம், நிறைய ஒர்க் அவுட் இருக்குது நண்பா சரி. அது ரிலேட்டடாக நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டு சரியா சரிங்களா. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கோரை ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்கள் பாடிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலோரிஸ் எந்த அளவுக்கு லாஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒரு நாள் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் வேறு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒரு நாள் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் வேறு ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எந்த ஒர்க் அவுட்னாலும் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரெஸ்ட் விடாதீங்க அதிகமாக. அதாவது நண்பா, ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து லோயர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 மீட்டர் உங்கள் வீட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 30 மீட்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். அது நீங்கள் ஒரு 30 to 45 மினிட்ஸ் பண்ணாலே நீங்கள் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து லோயர் பாடி ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் சரியா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்பர் பாடி கோர்லாம் நல்லா கோர் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் சரியா. அதுக்கடுத்து வந்து மொபிலிட்டி, உங்கள் க்ளூட்ஸை வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வீக்லேயே 1 or 2 டைம்ஸ் வந்து மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கலாம் சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரில்ஸாக பண்ணிக்கலாம். அதான் நண்பா, சர்க்கியூட் ட்ரைனிங்னா எப்படி அப்படின்னா, அதாவது நம்ம கிரவுண்டில் வந்து 400 மீட்டர் கிரவுண்டில் வந்து ஒரு டோட்டலாகவே நம்ம வந்து ஒரு 6 லேப்ஸ் அல்லது 8 லேப்ஸ் 10 லேப்ஸ் தான் பண்ணுவோம். இதை வந்து நம்ம 2 செட்டாக 3 செட்டாக பண்ணுவோம். அந்த சர்க்கியூட் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆட் ஆயிரும் சரியா. உங்களோட அப்பர் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்பர் பாடி பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லோயர் பாடி பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த சர்க்கியூட் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏபிசி ட்ரில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கோர் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணிக்கலாம் சரியான பேசிக்காக ஒரு கோர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சர்க்கியூட் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கடுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட லாங் ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும் சரி. அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக வச்சு நம்ம கிரவுண்டில் பண்ணுவோம். 400 மீட்டர்னால் அதை 50 மீட்டராக ஜாக் பண்ணிட்டு அந்த 50 மீட்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சர்க்கியூட் ட்ரைனிங் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ரெயின் டைமு மழை டைமு உங்களால் அதை கிரவுண்டில் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் இருக்கிற நீங்கள் ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம்லேயே வந்து நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ஜாக் 30 செகண்ட்ஸ் ஆக் பண்ணிட்டு அடுத்து 20 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் சரியா. சர்க்கியூட் ட்ரைனிங் வந்து எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் சரி. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு
அதுக்கடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் எடுக்கணுமா வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா. எகெயின் வந்து நீங்கள் அதே செட்டு பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாத எக்ஸ்ட்ரானாலும் ஆட் பண்ணிக்கலாம் சரியா. நல்லா 15 நிமிஷத்துக்கு ஒருக்க வேணால் 3 to 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் எகெயின் வந்து ஏதாச்சும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஜாக்கு. அந்த மாதிரி நீங்கள் இன்னும் இடத்துல இருந்தே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரியா. சர்க்யூட் ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரெயின் டைமே இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க ப்ரோ, நானும் ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ, ஃபிசிக்கல் டேட்டை வந்து தான் ப்ரோ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. அவங்களுக்கு தான் உடனே சொல்லிக்கிறேன், ரொம்ப அசால்ட்டாக இருக்காதிங்க சரியா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. 24 மினிட்ஸ்னால் 5 கிலோமீட்டர் ஓடிடலாம் அப்படின்னு சரியா. அதாவது நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக சம்டைம்ஸ் நடக்கும், சில நம்ம பாசிட்டிவாக நினச்சா சில நெகட்டிவாக நினச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இதுவரை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணல, ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, 5 கிலோமீட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, லேட் ஆக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஃபிட்லேயே இருங்க சரியா. ஃபார்ம்லேயே லைட்டாக ஸ்லோவாக ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டே லைட்டாக மாறிட்டாக பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. ஓகே, எந்த ஒர்க்குனாலும் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ரெஸ்ட் விடாதீங்க அதிகமாக. ஓகே, தேங்க்யூ.